ஜான் சார்லி என்று ஒரு செல்லப்பிராணியோட வளர்த்துட்டு வர அவரோட செல்லப்பிராணி இரவு சரியா 2:15 போல ஒவ்வொரு நாளும் அவரை வந்து எழுப்பி கொண்டிருக்கு. நீங்க கேட்கலாம், இது நாய் என்றா செல்லப்பிராணியோட வளர்க்கம்னா அப்படியெல்லாம் செய்யறது வழக்கம் தானே என்று. ஆனா இது வளமையா நடக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் கிடையாது. ஏன்னா இந்த நாய், அவரோட செல்லப்பிராணியான சார்லி இறந்து கன நாட்கள் ஆயிருக்கு. அதுதான் இவரை ஒவ்வொரு நாள் இரவும் சரியா 2:15 போல அவரை வந்து எழுப்புது. என்ன காரணம், ஏன் என்றத எல்லாத்தையும் இந்த வீடியோவோட பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இத மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம யாழ் பசங்க ஹாரர் ஹண்ட் என்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்து விடுங்க. அண்ட் உங்களுக்கும் இத மாதிரியான அமானுஷ்யமான சம்பவங்கள் எதுவும் நடந்திருந்தா யாழ் பசங்க ஹாரர் ஹண்ட் என்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் பட்சத்தில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதுக்கும் நீங்க தெரியப்படுத்தலாம் வாய்ஸ் மெசேஜா. அது சுவாரஸ்யமாக இருக்கும் பட்சத்தில் உங்களோட வீடியோ நம்ம சேனல்ல வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நான் முதலே சொன்ன மாதிரி சார்லி அவரோட செல்லப்பிராணியான நாய் வந்து வருத்தம் நோய்வாய்ப்பட்டு இறந்திருக்கு கன நாட்களுக்கு முதல். ஆனா இப்ப வரைக்குமே ஜானை ஒவ்வொரு நாள் இரவும் சரியா 2:15 போல அவரை ஒவ்வொரு நாள் இரவும் வந்து எழுப்பி கொண்டிருக்கான். அப்படித்தான் சில சம்பவங்கள் அவருக்கு நடந்திருக்கு. அதுல ஒன்றுதான் இந்த சம்பவம். ஒரு நாள் இரவு அதே மாதிரி 2:15க்கு அந்த சார்லி என்ற அவரோட செல்லப்பிராணி பெட்டுக்கு முன்னுக்கு வந்து நின்றுருக்கு. இவர் அதை பார்க்கிறார். பார்த்த உடனே ரொம்ப பயப்படுறார். ஏன்னா அவரோட அந்த செல்லப்பிராணி ரொம்பவே அலங்கோலமா, எலும்பும் தோலுமா, வாயெல்லாம் பிஞ்சு எலும்புமா, ஒரு மாதிரி அருவருக்கத்தக்க வகையில அந்த நாய், அவரோட செல்லப்பிராணி சார்லி வந்து நிக்குது. இதை இவர் பார்த்தோன்ன ரொம்பவே பயந்திருக்கார். இவர் இத கனவா தான் நினைச்சிருக்கார். ஒவ்வொரு நாள் இரவும் இந்த சம்பவம் அவருக்கு நடக்குது என்றது அவருக்கு கொஞ்ச நாளாவே இருந்திருக்கு. ஆனா அது கனவுல நடக்குது. அந்த நாய், அவரோட செல்லப்பிராணி இறந்ததால அந்த கவலையால அது அவருக்கு தினம் தினம் வந்து கொண்டிருக்கு என்றுதான் நினைச்சிருக்கார். ஆனா அது அப்படி இல்லை. ஒவ்வொரு நாள் இரவும் 2:15க்கு அந்த நாய், அந்த செல்லப்பிராணி ஏன் அவரை வந்து எழுப்போம், என்ன காரணத்துக்காக, அது அவருக்குமே தெரியல. அந்த நாய், நான் முதலே சொன்ன மாதிரி, திடீரென்று அந்த நாய் நோய் காரணமா திடீரென்று இறந்திருக்கு. அத அவங்களோட அம்மா அப்பா 2 பேருமே அதை தூக்கி போட்டுடலாம் என்றெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் ஜான் அதை தூக்கி போட வேணாம், அதை அங்க வீட்டுக்கு பின்னுக்கு இருக்கிற ஒரு இடத்துல சமாதி மாதிரி புதைச்சி விட்டுடலாம் என்றுதான் சொல்லியிருக்கார். சோ அதால அவரோட வீட்டுக்கு பின்னுக்கு இருக்கிற அவங்களோட நிலத்துல அந்த செல்லப்பிராணிய அவங்க புதைச்சி விட்டுருக்காங்க. அது நடந்து கன நாள் ஆகியும் அவருக்கு அந்த கவலை அவரை விட்டு போகல. இருந்தும் சில நாட்கள் கழிச்சு, அந்த இறந்து சில நாட்கள்ல அது வரையில சில மாதங்கள் கழிச்சு தான் இந்த சம்பவம் அவருக்கு நடந்துகிட்டே இருக்கு. சரியா 2:15 போல இவருக்கு அடிக்கடி இந்த சார்லி அவருக்கு முன்னுக்கு வந்து அவரோட பெட், அவர் தூங்கி கொண்டிருக்கிறார், அவர்கிட்ட பெட்டுக்கு வந்து பெட்ல படுத்திருக்க ஜானை பழமையா செய்யற மாதிரி, எல்லா செல்ல பிராணிகள் செய்யற மாதிரி முகத்தை நக்கி நக்கி எழுப்புது. இவர் இது கனவா இல்ல உண்மையா நடக்குதா என்றது அவருக்கு விளங்கல. ஆனா அது ஒவ்வொரு நாளும் இரவு நடக்கிறது அவருக்கு ரொம்பவே வினோதமா இருக்கு, ரொம்பவே பயமாவும் இருக்கு. அப்படியே கிட்டத்தட்ட 10-12 நாட்கள் இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. அப்படித்தான் ஒரு நாள் அவருக்கு இந்த சம்பவம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா, வளமையை விட ரொம்பவே கொடுமையாவே நடந்தது. அப்படித்தான் ஒவ்வொரு நாள் இரவும் வாரது மாதிரி சார்லி வாரது மாதிரி வந்திருக்கு. சரியா 2:15 போல அப்படியே வந்த அந்த சார்லி அவரோட முகத்துல நக்கி அவரை எழுப்புறதுக்காக முயற்சி எடுத்துருக்கு. ஜான் எழும்பவே இல்லை. திடீரென்று முகத்துல நக்கி கொண்டிருந்த அந்த சார்லி என்ற அவரோட செல்ல பிராணி
திடீரென்று அவரோட கழுத்தை கடிக்குது. அவருக்கு ரொம்பவே பயந்து திடுக்கிட்டு எழும்பும் போதுதான் அது கனவுன்றது அவருக்கு தெரியுது. ரொம்பவே பயத்துல நடுநடுங்கி போய் நின்ற ஜான் என்ன செய்யறன்னு தெரியாம வீட்டுக்கு அவரோட அறையில இருந்து வெளியில வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணி எடுத்து குடிக்க வெளியில வாரார். வெளியில வந்த ஜானுக்கு அந்த சார்லியோட நடக்கிற சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கு. இப்ப அவர் நித்திரையில இல்ல, தூக்கத்துல இல்ல. ஆனாலும் அவருக்கு அந்த சத்தம், அந்த நாய் நடந்து போற சத்தம் அவருக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த நாயோட கழுத்துல ஒரு செயின் மாதிரி, ஒரு மணி மாதிரி ஒன்று கட்டியிருந்திருக்காங்க. ஸோ அந்த சவுண்ட், அந்த நாய் நடக்க நடக்க சவுண்டுன்னு கேட்குந்தானே, ஸோ அப்படி நடக்கும்போது அந்த பெல் சத்தமும் சேர்ந்து நடக்கிற மாதிரியே இருந்திருக்கு. அந்த சவுண்ட் அவருக்கு இப்ப நல்லாவே கேட்டுக்கொண்டிருக்கு. அவரை சுத்தியும் அந்த வீட்டை சுத்தியும் நடக்கிற மாதிரியே அவருக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு. ரொம்பவே குழப்பத்துல இருக்கிறார். அவரால் என்ன செய்யறது ஏனென்றே தெரியல. இந்த சம்பவம் அவருக்கு நடக்கிறது என்ன காரணத்துக்குன்றதும் புரியல. இந்த செல்லப்பிராணி மேல இவர் கோவப்பட்டிருக்கா, இந்த அவர் ஏதாவது செஞ்சிருந்தா கூட ஏதோ அதாலதான் வருதுன்னு சொல்லலாம். ஆனா சார்லி இறந்த உடனே அவங்களோட அம்மாவும் அப்பாவும் அந்த செல்லப்பிராணிய சார்லிய தூக்கி போட்டுடலாம் என்று சொல்லியிருக்காங்க. ஆனா ஜான் தான் அதை தூக்கி போட வேணாம், எங்கட வீட்டுக்கு பின்னுக்கு இருக்கிற அந்த ஒரு இடத்துல சமாதி மாதிரி ஒன்று செஞ்சு அதுக்குள்ள புதைச்சிருவோம் என்று சொல்லியிருக்காங்க. ஸோ அதாலதான் சார்லிய அவங்களோட வீட்டுக்கு பின்னுக்கு இருக்கிற அந்த நிலத்துல புதைச்சிருக்காங்க. அந்த நாய்க்கு கோபம் இருக்க வேண்டியது ஒருவேளை அதான் காரணமா இருந்தாலும், இந்த கோபமா இருக்க வேண்டியது ஜானோட அம்மாவும் அப்பா மேலையும் தான். தன்னை தூக்கி எறிய சொல்லிட்டாங்களே. ஆனா ஜான் மேல ஏன் அந்த கோபம், ஏன் அப்படி வந்து அவருக்கே அந்த சம்பவங்கள் நடக்குதுன்றது அவருக்கு சுத்தமாவே விளங்கல. என்ன செய்யறேன்னு அவருக்கு புரியல. சோ ஓகே, ஏதோ சத்தம் கேட்குது, ஏதோ ஒரு அமானுஷ்யம் ஒன்று நடக்குது, இது ஆவியா என்னன்றது அவருக்கு புரியல. இப்படி விலங்குகளும் ஆவியா வருமான்றதும் அவருக்கு புரியல. எனக்குமே அது சரியாவே விளங்கல. அப்படி ஆவி ஒன்று வருமான்றதும் எனக்கு சரியா தெரியல. அவர் அந்த குழப்பத்தோடயே இருக்கிறார். குழப்பத்தோடயே அவர் அவரோட பெட்ரூமுக்கு போய் தூங்க போகும்போதுதான் அவருக்கு அவரோட கழுத்துல ஏதோ நோகுற மாதிரி, வலிக்கிற மாதிரி இருந்திருக்கு. சோ தொட்டு பார்த்திருக்கார் கழுத்தை, என்னாச்சு என்ற தொட்டு பார்த்திருக்கார். அவரோட கழுத்துல ரத்தமா இருந்திருக்கு. அந்த சார்லி அவரோட கழுத்துல கடிக்க வந்த மாதிரி கனவு கண்டது உண்மையாவே கனவு தானா? ஆனா அவருக்கு அந்த ரத்தம் வாரது உண்மையாவே நடந்துகிட்டு இருக்கு. கடிச்ச மாதிரியான ஒரு அடையாளத்தோட பிளட், ரத்தம் வந்து கொண்டே இருக்கு. என்ன செய்யறன்னு தெரியல. அவர் அந்த ரத்தத்தை துடைச்சிட்டு மறுபடியும் குழப்பத்தோடையே அந்த பெட்ல படுக்க போற. அடுத்த நாள் இரவும் அவருக்கு அதே சம்பவம் நடக்குது. ஆனா இந்த முறை நோமலா வளமை போலவே அந்த செல்லப்பிராணி வருது, வந்து அவரை எழுப்புது. எழுப்பின உடனே கொஞ்ச நேரத்திலேயே அது மறைஞ்சு போகுது. அந்த 2:15க்கு ஏன் அந்த செல்லப்பிராணி வருது, சார்லி வருது, அது ஏன் அவரோட கழுத்தை கடிச்சது, அந்த நாள் இரவு அந்த கழுத்துல ரத்தம் வந்ததுக்கான காரணம் என்ன, உண்மையாவே அது சார்லி அந்த செல்லப்பிராணியோட ஆவிதானா, செல்லப்பிராணிகள் எல்லாமே ஆவியா வருமா என்ற பல கேள்விகளோட இந்த கதையை முடிச்சிருந்தார். எனக்கு ரொம்பவே குழப்பமா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த கதை எப்படி இருந்துச்சு என்றதை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இது ரொம்பவே வித்தியாசமா இருந்தபடியா இந்த கதையை எடுத்திருந்தேன். நான் எப்பயுமே இது இப்படி ஒன்று கேட்டதில்லை. ஸோ அதாலேயே இந்த கதையை எடுத்திருந்தேன். எனக்கு வித்தியாசமாகவும் இருந்துச்சு, ரொம்பவே குழப்பமாகவும் இருந்துச்சு. உங்களுக்கும் அப்படித்தான் இருந்துச்சா என்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கும் இது மாதிரியான சம்பவங்கள் எதுவும் நடந்திருந்தா யாழ்ப்பசங்க ஹோரர் ஹண்ட் என்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும், அப்படி இல்லைன்னா இந்த வீடியோக்குள்ள என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு, அதுக்கும் நீங்க தெரியப்படுத்தலாம். அது சுவாரஸ்யமாக இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா உங்களோட வீடியோ நம்ம சேனல்ல வரும். இந்த கதை பற்றியும் எங்களோட வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அது எனக்கு அடுத்த கட்டங்களுக்கு போறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடிக்கடி இனி உங்களுக்கு வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும். நாளன்னைக்கு இன்னொரு வீடியோவோட, இன்னொரு ஹோரர் வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.